நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும். நண்பர்களே நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஒரு செய்தி, சரிங்களா, நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்துட்டு இருந்தது. அந்த அப்டேட் என்னன்னா, ஜே நியூஸில் அந்த அப்டேட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி இந்த 4 மாவட்டத்தைச் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள், அதாவது பேப்பர் 1 முடிச்சுட்டு நியமன தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 13 வருஷமாக நாங்கள் பேப்பர் 1 முடித்துவிட்டு நாங்கள் டீச்சர் போஸ்டிங்காக காத்துட்ருக்குறோம். இருந்த போதிலும் தமிழக அரசு பார்த்திங்கன்னா வெறும் 2678 வேக்கண்ட்டை மட்டுமே இப்போ ஃபில் பண்ண போகிறாங்க. ஆனால் காலி பணியிடங்கள் ஏறத்தாழ 15,000க்கு மேலே இருக்கிறது. இருந்த போதிலும் இவங்க 2678 பேர் தான் ஃபில் பண்ண போகிறாங்க. அதால் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணி எங்கள் வாழ்வில் ஒளியேற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த மனுவில் சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா வரவேற்கத்தக்க விஷயம். இது கண்டிப்பாக நிச்சயம் நம்ம தமிழக அரசு கவனத்துக்கு சென்று விடும். அப்போ ஏதாவது நமக்கு தமிழக அரசு மூலிமா நல்ல ஒரு செய்தி வெளியாகும் அப்படின்ற மாதிரி நாமளும் நம்புகிறோம். நண்பர்களே, நிச்சயம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டு. இது உண்மையாக சொல்கிற வரவேற்க தகுந்த ஒரு விஷயமாகத்தான் நம்ம பார்க்குறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் தயவுசெய்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு நம்ம SGT எக்ஸாமுடைய அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.